ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சாரி டசல் மேக்கிங் வீடியோஸும் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் தான். நம்ம ஓரளவுக்கு ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாக போட போகிறோம். இது ஆல்ரெடி நான் பேக் சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. இப்போது எப்பவும் போல் நம்ம பேசிக்காக வந்து 4 லைன் செயின் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 to 4 லைன்ஸ் கொடுப்பேன். அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 லைன்ஸ் ஜரி த்ரெட் அல்லது சில்க் த்ரெட்டில் கொடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம போடுற பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அடிப்படாமல் அழகாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் இடையில என்னால் சரியாக ரெகுலர் ஃப்ரீ கிளாஸ் போட முடியல. ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். அப்பப்போ நான் ஃப்ரீ கிளாஸும் அப்லோட் பண்ணுறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை செக் பண்ணி நீங்கள் எப்படி ஆரி ஒர்க் வந்து பேசிக்காக எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கலாம். வீட்டில் இருந்தே கற்றுக்க முடியும். பட் என்ன, நமக்கு அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம ஆரி ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக போட முடியும். இப்போ வந்து நான் இந்த ஜரி த்ரெட்டில் 3 லைன்ஸ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பவும் போலவே சுகர் பீடில் வந்து நான் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். அதாவது சேம் கலர்லேயே எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அதில் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம ஸ்டிச்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி எண்ட் நோட்லாம் போடும்போது நமக்கு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால நான் சேம் கலர் இதுலேயே எடுத்துட்டேன். அப்படி உங்கள்கிட்ட சேம் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா மிஷின் த்ரெட்டு, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பீட் வச்சிட்ருக்கேன். சுகர் பீட் வைக்கும்போது எப்போவும் நான் சொல்கிறது தான் 2 பீடாக வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ்லாம் வந்து தூக்குனாப்பில் இருக்கும், லூஸாக இருக்க மாதிரி தெரியும். ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்காது. இப்போது கஸ்டமரே வந்து ஆல்ரெடி அவங்க எந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பிக்சரை சென்ட் பண்ணிட்டாங்க. அதில் எப்படி ஒர்க் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டால் நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து எனக்கு வந்து அவங்க கொடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தது. அதுலேயே வந்து அவங்க கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் கேட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி நம்ம வரும் இல்லையா, அதுலேயே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைனை கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் யூஸ் பண்ணுற பீட்ஸ் பார்த்திங்கன்னா 3mm பீட்ஸு. இதில் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, பஞ்சஸில் தான் கிடைக்கும். இதில் வந்து பிராண்டு என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் எப்படி வாங்கணும் அப்படின்னா, அந்த பீட்ஸ் மேலே இப்படி தேய்ச்சி பார்த்தீங்க, கையால் தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஜிகுன்னு கையில் ஒட்டுவோம். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். நமக்கு பார்த்தாவே தெரியும். ஜஸ்ட் இப்படி பிடிச்சி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி வந்தால் தான் அந்த பீட்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. 2mm 1mmலேருந்து இருக்குது. மேக்ஸிமம் 2mm ரொம்ப கொஞ்சம் சுகர் பீடோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ 3mm வந்து நமக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் 3, 4, 5 வரலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 3mm அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 3mm பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக வைக்கணும். சுகர் பீடை தவிர எந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணாலும் ஒன்றா வைங்க. அப்போ தான் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது லூஸ் ஆகாமல் நீட்டான பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது முடிச்சாச்சு. அடுத்து வந்து திரும்பவும் அதில் சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். அந்த டிசைனில் என்ன இருந்ததோ அதே பார்டராக ஃபாலோ பண்ணிட்டேன். பட் அதுக்கு மேலே இருக்கிற டிசைனை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள், சுகர் பீட் வைக்கும்போது நான் 2 பீடாக தான் வந்து இன்சர்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். அதே மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிறைய பீட்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு எல்லா பீட்ஸும் வந்து கொட்டி போயிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 பீடு, 4 பீடு, 6 பீடு அப்படி எடுத்து பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக எடுத்து பண்ணுறேன்னா எனக்கு ப்ராக்டிஸ் ஆனனால எனக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 பீடு, அப்போ 6 பீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லோட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். அது வரையும் ஒரு 6 பீட்ஸ்லேருந்து 8 பீட்ஸ் வரலையும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது முடிச்சிட்டோம், பார்டர் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1.25 இன்ச்சு மேலேருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம டிசைன் பண்ண போகிற நம்ம டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ அந்த சென்டரில் மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூ தான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குந்தன் ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். இது வந்து க்ரீன் கலர்லேயே வைக்கிறேன், செல்ஃப் கலர்லேயே. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, நான் லைட் கலரில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். நமக்கு வந்து இதுலேயே இன்னொரு க்ளூ இருக்குது, அதுவாக இருந்தால் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வச்சிங்க அப்படின்னா நமக்கு டைம் எடுக்கும். இப்போ நான் அந்த திலகம் ஷேப் இருக்கு இல்லையா, அதை சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 8 ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே எடுத்து இந்த பிங்க் கலர் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டோனு, நமக்கு பார்க்க லுக்கு நல்லாயிருக்கும். சாரியோட கலர் வந்து பிங்க்கு, அதனால் அந்த கலரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், பிங்க் கலர். இப்படி ஏதாவது ஒரு நீடில் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த கம்மை தொட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டோனை எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டோன் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். கையில் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் எடுக்கும். பாருங்கள், இதை சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். திலகம் ஷேப்பில் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோனை சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீடில் பிராண்டு பார்த்திங்கன்னா ப்ரிசோ. இந்த பிராண்டு வந்து நமக்கு லைஃப் கொடுக்கும், நல்லா இருக்கும் பீட்ஸுமே. கொஞ்சம் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வந்து லைஃப் லாங் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேஃப்டியாக வந்து வைக்கணும். ஏதாவது ஒரு காற்று போகாத மாதிரி இருக்கும் இல்லையா கவர், ஜிப்லாக் கவரோ அல்லது ஏதாவது கவரில் வந்து சுற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒட்டி வச்சிடணும். நல்லா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லைஃப் கொடுக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து துணியோட துணி உரசுகிற மாதிரி வச்சிங்களோ இல்லை வெளியே வச்சிங்கனாலோ அது என்ன ஆகும், பீட்ஸு கொஞ்ச நாள் ஆன உடனே அது கருத்து போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து ஒர்க்கு போட்டதே வேஸ்ட் ஆகிடும். நம்ம எவ்வளோ தான் குவாலிட்டியான பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு வந்து நீட்டாக தெரியும். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சுட்டு அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி எல்லாத்துக்குமே வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 8 ஸ்டோன் வந்து அதை மெஷர்மெண்ட் எடுத்து 8 ஸ்டோனாக வந்து ஒட்டுறேன். இது ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம சுற்றியும் வந்து அவுட்லைனாக ஜரி த்ரெட் கொடுக்க போகிறோம். ஜரி த்ரெட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே இதோட லுக் வந்து எடுத்து கொடுக்கும். இதுவே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக போடணும் அப்படின்னா, அதாவது கஸ்டமருக்கு வந்து இன்னும் காஸ்ட்லியாக போடணும் அப்படின்னா நீங்கள் ஜரிக்கு பதிலாக சுகர் பீட் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இன்னும் அதிகமான அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தர்தோசி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சுகர் பீடை சுற்றி ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் வரும். இது திரும்ப கொண்டு போய் அந்த சைடு கொண்டு போய் அந்த சைடில் இருந்து திரும்ப ஃபுல்லாக இந்த ஸ்டோனை கவர் பண்ணி நான் கொண்டு வரேன். இதுவே வந்து அவங்க கொஞ்சம் வந்து அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து எனக்கு 4,000 எபோவ் வரும். அந்தளவுக்கு ஒர்க் வந்து ஹெவியாக இருந்தது. அவங்க கேட்டது வந்து 3,000. அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன். அதாவது அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு
அதோட வந்து மெட்டீரியல் வந்து அந்த தர்தோசிலாம் இருந்தது. அதை நான் தர்தோசிக்கு பதிலாக இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். தர்தோசி அப்படின்னா நமக்கு காஸ்ட் அதிகமாக வரும், டைமும் ரொம்ப எடுக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட லுக் வைஸுமே நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நமக்கும் வந்து அவங்க கேட்ட பட்ஜெட்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து விட முடியாது, அதே மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால் அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி வந்து டிசைனை கொஞ்சம் குறைக்க முடியலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து சுகர் பீட் கொடுக்கணும். இப்போ நான் இந்த பென்சிலை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த சைடு ஃபுல்லாமே வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி சுகர் பீட் கொடுக்கும்போது அது அந்த அந்த அவுட்லைன் வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு. இதுவே வந்து ப்ரைடல் ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்மளோட விஷ் தான். ப்ரைடல் ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை நார்மல் ப்ளவுஸ் ஆகட்டும், எது ஒர்க் பண்ணாலும் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 3mm பீட்ஸு ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை சுற்றியும் வந்து இந்த சர்க்கிள் சுற்றியும் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அரும்பு இருக்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒட்டி ஒட்டியே நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சஸில் பார்த்தீங்கன்னா இது ஒட்டி ஒட்டி வருது. அது இல்லாமல் சுகர் பீட் 3mm பீட் யூஸ் பண்ணுறோமோ அதனால் கீழேருந்தும் மேலே கொண்டு போய் ஸ்டிச்சஸ் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலேருந்து கொண்டு வந்து கீழே ஸ்டிச்சஸ் போடலாம். உங்களுக்கு த்ரெட்டு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் மேலேருந்து கொண்டு வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். இது சேம் செல்ஃப் கலர் த்ரெட்டு எடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. இதுவே நீங்கள் கோல்டன் கலர் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாத்துக்கும் அந்த அந்த த்ரெட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ ஒர்க்கு வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது, வெளியே அசிங்கமாக தெரியும். இப்போ 3mm பீட் ப்ளஸ் சுகர் பீட் ரெண்டையுமே வந்து ஒரு 3mm ஒரு சுகர் பீட் இப்படி வந்து நான் நீடியில் லோட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக போட்டுட்ருக்கேன். இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து ஜஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியாவை தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அது இல்லாமல் சாரீ டெசல்ஸும் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ப்ரீ ப்ளீட் எடுத்து அயனிங்கும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான் ஒர்க்கு. இதே ஒர்க்கை வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ வீடியோக்காக இது வந்து லைட் கலரில் தெரியுது, ஆனால் இது வந்து ஒரு பீகாக் கலரில் வந்து டார்க் க்ரீனாக இருந்தது. இப்போ பாருங்கள், இது வந்து பேக் சைடு ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், பட் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் ஃப்ரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது வீடியோ எடுத்திருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுற ஒர்க் உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.